கொடைக்கானல் ஏரிச்சாலை. இங்கே தான் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி சைக்கிள் எங்கேயும் ஓட்ட முடியாது. ஃப்ரீயா ஊட்டி எங்கேயுமே, ஏற்காடு எங்கேயுமே ஓட்ட முடியாது. மூணாரில் கூட கிடையாது. கொடைக்கானல் மட்டும் தான் அந்த சைக்கிள் இங்கே இருக்குது. ஃபுல்லாக ரவுண்டு எங்கிட்ட எடுத்து போக முடியாது. சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சிடலாம். 3 கிலோமீட்டர். விழுந்துடாதப்பா, விழுந்துடாத. ஓட்ட தெரியாதாலும் ஓட்டி பழகிறது தானே. என்ன கொஞ்ச நேரம் ஓட்டினா தெரியாது, தைரியம் தானே. யாருக்கும் எதுவும் நடக்காது அப்படிங்கிற தைரியம் தான். வண்டிக்காரங்களும் மெதுவாக தான் போவாங்க. இதெல்லாம் ஸ்கூல் பசங்க. பின்னாடி உட்காந்துறவங்களுக்கு ஓட்ட தெரியும், முன்னாடி ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓட்டுறவங்களுக்கு மட்டும் ஃப்ரண்ட்ல ஓட்டால் மட்டும் எல்லாம் செல்ஃபி எடுக்க நிற்கிது. சைக்கிளில் ஹார்ஸ் அடிக்கலப்பா. குதிரையை ஓட்டுறமாக்க அவர் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால சைக்கிள் ஓட்டிச்சுட்டு குதிரையை பிடிச்சிட்டு போவார். குதிரை அவர் பின்னாடியே வரும். இல்லாட்டி அது பாட்டுக்கு கேட்டால் ஓடி போயிருவேன். என்ன செய்வீங்க நீங்கள்? இல்லைங்களா? நல்ல கிளைமேட்டு, அழகா இருக்கு. என்ன விஷயம் இப்போ ஊருக்கு கிளம்புறியா? ஊருக்கு டான்ஸை பாரு, ரீல்ஸு. ஓய் அந்த லாஸ்ட் போகணும். அதுதான் நான் இங்கே பட்டான்னு கேட்டேன். அங்கே போய் 3 கிலோமீட்டர் சுற்றணும். 3 கிலோமீட்டர் சுற்றி வரோட 7 கிலோமீட்டர் ஆயிடும். 5 கிலோமீட்டர் ஆயிரும். டைமிங் உங்களுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஓடிப்பேன். நீங்கள் கும்பகரை அருவி போடுறது அதுக்கு இங்கேயே நின்று ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். அது போய் என்ன குளிக்கிற 3 கிலோமீட்டர் தம்பி. இது எப்படின்னு கேட்டால், நம்ம மேலே நின்று பார்க்கும்போது இந்தியாவுடைய மேப் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். அப்பர் லேக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கா. அந்த அப்பர் லேக் அந்த அங்கே இருக்கு, அங்கே இருக்குல்ல மேலே தான் இருக்கு அப்பர் லேக். அந்த அப்பர் லேக் வியூ அப்படிங்கிற நின்று மேலே நின்று பார்த்தீங்கன்னாக்க அப்படியே வந்து ஒரு இந்தியாவுடைய மேப் அப்படியே வரைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் இந்த லேக். அதான் இந்த லேக்கோட ஸ்பெஷல். கொடைக்கானல்ல இதான் ஸ்பெஷல். அப்படிதான் வளைஞ்சு வளைஞ்சு நம்ம இந்தியா மேப் வளைஞ்சு தானே போகுது. ஹரியானா, ராஜஸ்தான், இந்தியாவே சுற்றி வரும். அம்மா ஒரு சைடா போங்கம்மா. ஒன் சைடு 2 பக்கமும் ஓட்டிக்கிட்டு பிள்ளைங்களை பாவமாக இருக்கு. வாத்தியாரும் வரமாட்டாங்க, நம்ம தான் ஓட்டணும். காஷ்மீரா இது வந்து நம்ம ராம்நாடு. இதான் ராம்நாடு. பக்கத்தில் இது இலங்கை வந்துடும் ரைட் சைடில். இதுலேருந்து வளைஞ்சு போவோம். ராம்நாடு போயிட்டு அப்படியே ராமேஸ்வரம் தீவுலேருந்து இப்போ போகிற மாதிரி இது. இது நம்ம ஊரை தாண்டி போகுது. இப்போ எஸ்சிப்பட்டினம் வந்துச்சு. இது எஸ்சிப்பட்டினம். அது அப்படியே போய் கோட்டைப்பட்டினம் மாதிரி வளைஞ்சிடும். இதெல்லாம் வந்து கோட்டைப்பட்டினம் மாதிரி இருக்கும். வளைஞ்சிடும். அப்படியே வளைஞ்சு போனீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் இடத்துல அப்படியே இது வேளாங்கண்ணி இருக்கும். தமிழ்நாடு தானே. அப்படியே தமிழ்நாடை முடிச்சுட்டு அடுத்து இதெல்லாம் வந்து சென்னை வந்துடும் உங்களுக்கு. அப்போ சென்னையை விட்டு தாண்டி மேலே ஏறுது. தாண்டி வந்துருப்போம். ஆமாம், ஆந்திரா மாதிரி மேப்பில். ஆந்திரா தாண்டிச்சு. ஆந்திரா போகுது, ஹரியானா அது இது போகல.
அசாம் நேபாள் இந்த மாதிரி போகலாம். அது மாதிரி உள்ள வளைவு வளைஞ்சிருச்சா. வெண்டையும் அங்கே போகணும். 3 கிலோமீட்டர் ஊரே சுற்றியாச்சு. உலகத்தில் இந்தியா இந்தியா மேப்பே சுற்றியாச்சு. காலையிலே எவ்வளோ அழகாக நல்லா ஜாலியாக இருக்குண்ணா. இப்படிதான் 2 நாள் 3 நாள் தங்குற மாதிரி வந்தால் இந்த மாதிரி ஃப்ரீயாக காலையில் போயிட்டு செஞ்சிருச்சு ஆனா மைண்ட். காலைல போகும்போது தானே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா. காலைல போகும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக நினைக்கிறேன். நல்ல ஆக்டிவிட்டி வேணும். ஆனா கணிக்க முடியல. சரியா கணிக்க முடியல. மேப்பை சரியா கணிக்க முடியல. இப்போ தனிப்போ இல்லை நம்ம போகிற போட்டிங் போகிறது தான் காஷ்மீர் மாதிரி. இங்க வரையும் வரலாம். அப்ப விடலிங் பண்ணிட்டே வரலாம். நீங்கள் ஒரு ரவுண்டு சுற்றலாமா ஃபுல்லாக? அரை மணி நேரத்தை சுற்றிடலாம். சரி சரி. சைக்கிளில் போனால் அரை மணி நேரம். நான் வந்துட்டேன் போட்டிங் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ போட்டில் போகிறோமே. ரோட்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் சுற்றணுமோ சுற்றுங்க. பெடல் பண்ணுறதா பண்ணுங்க. அவங்களே பெடல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. வருஷம் பெடல் போட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆள் வழி எடுத்துரும். அது வேணாம். சின்னத்தை தான் 4 பேர் போகிறோம். போட்டிங் வந்துச்சா. இன்னும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி காலை நேரத்தில் வந்தால் தான் பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். டேய் டேய் அது போ தடுமாறி உள்ள வரான். இது ஃபுல்லாக போட்டிங். இது போட்டிங். இதெல்லாம் நீ டிக்கெட் எடுத்து உள்ள போன குதிரை. ஃபர்ஸ்ட் நீங்கள் இறங்கிறீங்களா? தம்பி விலைக்கு உள்ள போகிறாங்க.